நாம் தமிழரை வீழ்த்த மிக முக்கியமான ஒரு பிளானை போட்ட திமுக, அதனாலே அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்க திமுகங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். சமூக வலைத்தளத்தில் பயிற்சி பாசறையும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கழக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் சமூக வலைதள பயிற்சி பாசறைகள் நடத்தணும். கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கழக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் பங்கேற்று பேசியிருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, டிஎம்கே ஒரு ஐடி விங்கை ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். இந்த ஐடி விங் மூலயமா பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமான ஒரு ஐடி விங்காக வேலை செய்யுது. எதை பண்ணாலும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துடுறானுங்க அப்படின்ட்டு மிகவும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் இன்றைய தினம் பாருங்கள், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், கரப்ஷன் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. நார்மலாக எப்பவும் போல் ட்ரெண்ட் ஆகிறது. ஆனால் அதெல்லாம் கொண்டு போய் எங்கே நிற்குது அப்படின்னா, 1,00,000 கொத்துக்குறி அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா அதை தாண்டி தான் போய் நிற்குது. அதுக்கு குறைவாலாம் வரவே மாட்டேங்குது. அதுக்கு முழுக்க முழுக்க கட்சிக்காரன் மட்டும் வேலை செஞ்சுருந்தா இது நடந்திருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியே. அப்போ கட்சியில் இல்லாதவங்க கூட நேரடியாக திமுகவை எதிர்க்கிறதுக்கு களம் காண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நாம் தமிழரோடு இணைந்து களம் காணுவதற்கு அவங்க ரெடியாக இருக்காங்கிறது இதன் மூலியமாகவே தெரிய வருது. தொடர்ச்சியாக தமிழ் தேசியம்ங்கிறது எந்த அளவுக்கு தேவைங்கிறத நம்ம மட்டும் பேசினா பத்தாதுங்க, நமக்கு எதிராக இருக்க திராவிடம் நம்ம எதிர்க்குதில்ல, அதன் மூலயமாவும் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கிய எடுத்துக்காட்டு. இந்திய அளவில் மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்குது. இந்த விஷயம் குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.